பாண்டியன் ஸ்டோர்ஸ். சரவணன் மற்றும் தங்கமயில் விவாகரத்து வழக்கு நடைபெறுகிறது. அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் தங்கமயில் தன்னுடைய முடிவை சொல்ல, அதை கேட்டு சரவணன் அதிர்ச்சியில் இருக்கிறார். அதாவது தங்கமயில் குடும்பத்தினர் செய்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் தெரிந்ததும் சரவணன் தங்கமயில் வேண்டாம் என்று வீட்டை விட்டு துரத்திவிட்டார். ஆனால் தங்கமயில் இப்போது கர்ப்பமாக இருக்கிறார். இந்த உண்மை தெரிந்ததும் பாண்டியன் குடும்பத்தினர் எல்லோரும் தங்கமயிலை மீண்டும் வீட்டிற்கு கூட்டிட்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். தங்கள் வீட்டு மூத்த வாரிசு நம் வீட்டில் வளர வேண்டும் என்பதுதான் பாண்டியன் மற்றும் கோமதியின் ஆசையாக இருக்கிறது. ஆனால் சரவணன் அவருடைய முன்னாள் காதலியை பார்த்த பிறகு இனி தன்னால் தங்கமயிலுடன் வாழவே முடியாது, தன்னுடைய குழந்தையை தான் கவனித்துக் கொள்வேன் என்றும் அஞ்சலியை இரண்டாவதாக கல்யாணம் பண்ணுவதற்கும் காத்திருக்கிறார். ஆனால் கோமதி சரவணனிடம் குழந்தையின் நல்லதுக்காக தங்கமயிலுடன் தான் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தங்கமயில் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்காக எல்லோரிடமும் கெஞ்சியாச்சு. ஆனால் இனி நான் யாரிடமும் கெஞ்ச மாட்டேன், என்னுடைய குழந்தையை நான் வேலை செய்து பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இந்த வாரத்திற்கான ப்ரோமோ வெளியாகி இருக்கிறது. அதில் பாண்டியன் சரவணனிடம் உன்னுடைய குழந்தைக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் இனி நீ நல்ல முடிவு எடு என்று சொல்லி அனுப்புகிறார். மறுபக்கத்தில் தங்கமயிலிடம் அவருடைய அம்மா வயிற்றில் குழந்தை வளருது, அந்த குழந்தைக்காக நீ மீண்டும் அந்த வீட்டில் வாழ வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணி விடுகின்றார். அடுத்ததாக நீதிமன்றத்தில் நீதிபதி சரவணனிடம் நீங்க உங்க விவாகரத்து முடிவில் உறுதியாக இருக்கின்றீர்களா என்று கேட்க, அதற்கு சரவணன் ஆமாம், என்னால் தங்கமயில் கூட வாழ முடியாது, எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இதுவரைக்கும் விவாகரத்து தர முடியாது, நான் சரவணனுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த தங்கமயில் இப்பொழுது எனக்கும் விவாகரத்து கொடுத்திடுங்க, இனி இவருடன் என்னால் வாழ முடியாது என்று சொல்கிறார். இதை கேட்டு சரவணன் உட்பட்ட மொத்த குடும்பமும் அதிர்ச்சி அடைகின்றனர். பிறகு வீட்டிற்கு வந்த தங்கமயிலை அவருடைய அம்மா திட்டுகிறார். அதற்கு தங்கமயில் என்னுடைய குழந்தையை நான் வேலை செஞ்சு வளர்த்து கொள்வேன், இனி அவருடன் என்னால் வாழவே முடியாது என்று தன்மானத்துடன் சொல்கிறார். எது எப்படியோ தன்னுடைய சுய கௌரவம் முக்கியம் என்று முதல் முறையாக தங்கமயில் இப்போது எடுத்திருக்கும் முடிவு நல்ல முடிவுதான். ஆனால் சரவணன் இனி அஞ்சலியை கல்யாணம் பண்ண போகிறாரா அல்லது தங்கமயில் சரவணனை சேர்த்து வைக்க கோமதி குடும்பம் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. சரவணன் மற்றும் தங்கமயிலின் வாழ்க்கை ஒரு முக்கியமான திருப்பத்தை எட்டியுள்ளது. இருவருக்கும் இடையிலான பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து அது நேரடியாக நீதிமன்றம் வரை சென்றுள்ளது. ஆரம்பத்தில் தங்கமயில் எந்த சூழ்நிலையிலும் சரவணனுடன் தான் வாழ வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார். ஆனால் சூழ்நிலைகள் மாறியபோது அவளின் மனநிலையும் மாறத் தொடங்கியது. தங்கமயில் குடும்பத்தினர் செய்த தவறுகள் வெளிச்சத்துக்கு வந்ததும் சரவணன் மிகவும் மனம் வருத்தமடைந்து அவளை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு தங்கமயில் மீதான நம்பிக்கை முற்றிலும் உடைந்துவிட்டது. இதனால் இனி அவளுடன் வாழ முடியாது என்ற முடிவில் உறுதியாக இருக்கிறார். ஆனால் இந்த கதையில் மிகப்பெரிய திருப்பமாக தங்கமயில் கர்ப்பமாக இருப்பது தெரிய வருகிறது. இந்த செய்தி பாண்டியன் குடும்பத்தை அதிர்ச்சியடைய செய்கிறது. அவர்கள் அனைவரும் அந்த குழந்தையை தான் குடும்பத்தின் வாரிசு என்பதால் தங்கமயிலை மீண்டும் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகின்றனர். இந்நிலையில் சரவணன் தனது முன்னாள் காதலியை மீண்டும் சந்தித்த பிறகு தன் வாழ்க்கையை வேறு வழியில் கொண்டு செல்ல நினைக்கிறார். தங்கமயிலுடன் வாழ்வதற்கு மனம் இல்லாமல் அஞ்சலியை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்திலும் இருக்கிறார். இதை அறிந்த கோமதி குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு தங்கமயிலுடன் வாழ வேண்டும் என்று சரவணனை அறிவுறுத்துகிறார். இவ்வாறு குழப்பமான சூழலில் நீதிமன்றத்தில் முக்கியமான தருணம் ஒன்று உருவாகிறது. நீதிபதி சரவணனிடம் அவரது முடிவை கேட்கிறார். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் எனக்கு விவாகரத்து வேண்டும் என்று கூறுகிறார். அனைவரும் அதையே எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் அடுத்த நொடியில் தங்கமயில் கூறிய ஒரு வார்த்தை அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்கிறது. இதுவரை சரவணனுடன் வாழ வேண்டும் என்று கூறிய அவள் திடீரென எனக்கும் விவாகரத்து வேண்டும், இனி இவருடன் வாழ முடியாது என்று தன்னுடைய முடிவை அறிவிக்கிறார். இந்த எதிர்பாராத பதில் சரவணனையும் குடும்பத்தினரையும் மௌனமாக்குகிறது. வீட்டிற்கு திரும்பிய பிறகு தங்கமயில் அவளது அம்மா கண்டிக்கிறார். ஆனால் இப்போது தங்கமயில் மாறியுள்ளார்.
தன்னுடைய சுயமரியாதையை முன்னிலைப்படுத்தி என் குழந்தையை நான் பார்த்துக் கொள்வேன், நான் வளர்ப்பேன், இனி யாரிடமும் கெஞ்ச மாட்டேன் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறார். இந்த முடிவு தங்கமயிலின் வாழ்க்கையில் ஒரு புதிய திசையை தொடங்குகிறது. இந்நிலையில் சரவணன் தனது முடிவில் நிலைத்து நிற்பாரா அல்லது குடும்பத்தின் அழுத்தத்தில் மாற்றம் ஏற்படுமா? தங்கமயில் தனியாக தனது குழந்தையை வளர்க்கப் போகிறாளா அல்லது மீண்டும் இந்த குடும்பம் ஒன்று சேருமா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுகின்றன. பாண்டியன் ஸ்டோர்ஸ் புதிய கதை, கதாபாத்திரங்கள், முதல் சீனிலிருந்து வேறுபட்ட புதிய குடும்ப அமைப்பு, குடும்ப உணர்வு, அப்பா மகன் உறவு, பொறுப்பு, தியாகம் போன்றவை நன்றாக காட்டப்படுகின்றன. ட்விஸ்டுகள், நிச்சயதார்த்தம், உடைதல், விவாகரத்து, புரிதல், தவறுகள் போன்றவை கதைக்கு சுவாரஸ்யம் தருகிறது. நிஜ வாழ்க்கையுடன் தொடர்புள்ளது. சில சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையோடு ரிலேட் ஆகிறது. அதிக டிராமா, சில இடங்களில் அதிகமான உணர்ச்சி ஓவராக தோன்றும். மெதுவான கதை நகர்வாக உள்ளது. ஸ்டோரி கொஞ்சம் ஸ்லோவாகவும் செல்கிறது.